விடுமுறை தினத்தை முன்னிட்டு திருச்செந்தூரில் குவிந்து வரும் பக்தர்கள், பாத யாத்திரை பக்தர்களும் முருகனை தரிசனம் செய்து வருகின்றனர். முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்குகின்ற திருச்செந்தூரில் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவது வழக்கம். மேலும் தைப்பூச திருவிழா, பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, மதுரை, ராமநாதபுரம் போன்ற பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வருகை தந்த வண்ணம் உள்ளனர். அது மட்டுமில்லாமல் ஐயப்ப பக்தர்களும் திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்ய வருகை தந்த வண்ணம் உள்ளனர். திருச்செந்தூர் கோவிலில் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தை முன்னிட்டு அதிகாலை 3 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக தீபாராதனைகள் நடைபெற்றது. கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் கோவில் முன்பு உள்ள கடலில் புனித நீராடி நாளி கிணற்றில் குளித்துவிட்டு குடும்பத்துடன் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதனால் பொது தரிசன வரிசை, 100 ரூபாய் கட்டண தரிசன வரிசை மற்றும் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு தரிசன வரிசையில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது. இவை தவிர பக்தர்கள் அங்க பிரதட்சணம், காவடி எடுத்து நேர்த்திக்கடனை செலுத்தி வருகின்றனர். பக்தர்களின் பாதுகாப்பு நலன் கருதி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்.